கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நிதான நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். செப்டம்பர் மாத வாக்குத்தத்தம் சங்கீதம் 147:13. அவர் உன் வாசல்களின் தாழ்ப்பாள்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். Psalms chapter 147 verse 13. KJVல for he hath strengthened the bars of thy gates, he hath blessed thy children within thee. NIV versionல he strengthened the bars of your gates and blesses your people within you அப்படி என்று போடப்பட்டு இருக்கிறது. இந்த வசனத்தை இந்த வாக்குத்தத்தமாக கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த வசனத்தில் 2 சாராம்சங்கள் விளங்குகிறது. ஒன்று, நம்முடைய வாசல்களின் தாழ்ப்பாள்களை பலப்படுத்துதல். இரண்டாவது, அதிலுள்ள நம்மளிடத்தில் உள்ள நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்தல். இது இரண்டும் தேவனுக்கு பிரியமான காரியமாக இந்த வசனத்தின் மூலமாக தோன்றுகிறது. இந்த வசனத்தில் தேவன் பாதுகாப்பு, சமாதானம், ஆசீர்வாதம், தேவைகளை பூர்த்தி செய்தல், இது எல்லாத்தையும் இந்த சிங்கிள் வசனத்தில் ஆண்டவர் அழகாக எழுதி வைத்திருக்கிறார். செக்யூரிட்டி, பீஸ், பிளஸிங்ஸ் அண்ட் ப்ரொவிஷன்ஸ். கர்த்தருக்கு இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியும். அதே போல தான் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாகிய நம்மை ஆசீர்வதிப்பதும் கர்த்தருக்கு மிக மிக பிரியமான விஷயம். தாழ்ப்பாள்கள் பலப்படுத்தும் பொழுது அதிலே பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்படும். ஒரு வீட்டை கட்டணும்னா அந்த வீட்டில் அநேக ரூம்ஸ் வைக்கலாம், அழகழகான கர்டைன்ஸை நீங்கள் தொங்க விடலாம், அழகழகான விண்டோஸ் வைக்கலாம், தரைகள் அழகாக போடப்படலாம், உங்கள் கதவுகள் அழகாக போடப்படலாம், உங்கள் காம்பவுண்ட் அழகாக போடப்படலாம், உங்கள் வாசல்கள் கேட் அழகாக போடப்படலாம். ஆனால் உங்கள் தாழ்ப்பாள்கள் பலவீனமாக இருந்தால் தேவையற்றவர்கள் உள்ளே பிரவேசித்து தேவையில்லாத விஷயங்களை விதைக்க அது ஏதுவாக இருக்கும். குடும்பத்தின் சமாதானம் அதிலே சீர்கேடும். அதனால தான் ஆண்டவர் வாசல்களின் தாழ்ப்பாள்களை பலப்படுத்துவதை பற்றி பேசுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் நம்முடைய வாசல்களின் தாழ்ப்பாள்களை பலப்படுத்த விரும்புகிறார். அதன் மூலமாக நம்மிடத்தில் உள்ள நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க தேவன் விரும்புகிறார். பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் ஈவன் வசனத்தில் படிக்கிறோம். அதனால தான் ஆண்டவர் நம்முடைய தெரிந்தெடுத்தால் நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதில் பிரியமாயிருக்கிறார். என்னுடைய வாசல்களின் தாழ்ப்பாள்கள் பலப்பட்டால் சத்துருக்கள் உள்ளே நுழைய முடியாது. எந்த பாவம், சாபம், பில்லி சூனியம், ரோகம், பிரச்சனைகள் எல்லாம் வாசலிலிருந்து அப்படியே பின்னிட்டு ஓடி போய்விடும். ஏன்னா சாத்தான் பயப்படுவான். டெவில் ட்ரெம்பிள்ஸ் when the bars of the gates is very strong. பிசாசு நடுங்குவான், பலவீனமாக யோசனை பண்ணுவான், ஏன்னா பலவீனமாக உணருவான். ஏனென்றால் அங்கே வாசல்களின் தாழ்ப்பாள்கள் தேவனால் பலப்படுத்தப்பட்டதால். நோவாவின் பேழையை எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த பேழை மிகப்பெரிய பேழை. அந்த ஜீவராசிகளுக்கு அந்த ஃப்ளட் இருக்கிற நாள் வரைக்கும் அதுங்களுக்கு தேவைகள் எல்லாம் சந்திக்கிறார். நோவாவின் குடும்பத்தை உள்ள அனுப்புகிறார். அந்த நோவாவின் குடும்பத்தையும் அவருடைய பிள்ளைகளின் தேவைகளையும் எல்லாவற்றையும் சந்தித்து அந்த பேழையை கர்த்தர் என்ன பண்ணுறாரு, அந்த வசனத்தில் சொல்லுகிறது, கர்த்தர் கதவை அடைத்தார், தேவன் கதவை அடைத்தார் என்று சொல்கிறது. தேவன் கதவை அடைத்தார்னா அதன் வாசல்களின் தாழ்ப்பாள்களை தேவன் உறுதிப்படுத்துகிறார், பலப்படுத்துகிறார். அது பாதுகாப்பாக மிதந்து அதனுடைய டெஸ்டினேஷன்ஸை ரீச் பண்ணணும். அதனால தான் ஆண்டவர் அதன் வாசல்களை தாழ்ப்பாள்களை பலப்படுத்தி அதை அடைத்து அதன் பாதுகாப்பை உறுதிப்படுத்துகிறார். உள்ளே தேவைகள் சந்திக்கப்படுகிறது. அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நம்முடைய வாசல்களின் தாழ்ப்பாள்களை பலப்படுத்தும் பொழுது உள்ளே தேவைகளை ப்ரொவைட் பண்ணிட்டு தான் பலப்படுத்துகிறார் ஆண்டவர். இந்த அதிகாரத்தில் மிருக ஜீவன்களுக்கும் பறவைகளுக்கும் ஆண்டவர் எவ்வளோ விசேஷத்தமாக கவனிச்சு கொள்கிறார் என்றதை நீங்கள் பார்க்கலாம். உசிதமான கோதுமைனால் உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்கிறார், உன்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பேன். ஆனால் ஒரு கண்டிஷன்ஸ் ஆண்டவர் வைக்கிறார். 11ஆம் வசனத்தில் தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். எப்பொழுது நம்ம வாசல்களின் தாழ்ப்பாள்கள் பலப்படும், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்ம இடத்தில் இருக்கும் பொழுது, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு போதிக்கும் பொழுது, ஜெபத்துடன் நம்ம பிள்ளைகளை வளர்க்கும் பொழுது, தேவனை அதிகமாக துதிக்கும் பொழுது கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருக்கிறார். உபாகமம் 7ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனத்தில் அவர் எப்படி உண்மையுள்ளவராயிருக்கிறார் என்பதை ஆண்டவர் சொல்றாரு. அவர் 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையையும் தயையும் காக்கிற உண்மையுள்ள தேவன். ஆண்டவர் நம்முடைய ஜென்ரேஷன் தெரிந்து கொண்டால் அந்த ஜென்ரேஷன் மட்டும் இல்லை, 1000 தலைமுறை வரைக்கும் நம்முடைய ஜென்ரேஷனுக்கு உண்மையுள்ளவர்களாக இருந்து அவருடைய வாக்கு தத்தத்தின் நிறைவேறுதலை காண வழி செய்கிறார். அப்படிதான் ஆபிரகாமை தெரிந்தெடுத்தார். இன்று வரையும் ஆபிரகாமின் பிள்ளைகளை கைவிடாத தேவனாயிருக்கிறார். அந்த இஸ்ரவேல் ஜனங்களை கைவிடாத தேவனாயிருக்கிறார். அதே போலதான் நம்ம ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் கர்த்தருக்கு பயந்து அவருக்கு பிரியமானதை நம்ம செய்யும் பொழுது, அவருடைய கிருபைக்கு நம்ம காத்திருக்கும் பொழுது, ஆண்டவரை நோக்கி ஆண்டவரே என் வாசல்களின் தாழ்ப்பாள்களை பலப்படுத்தும் என்று கேட்கும் பொழுது கர்த்தர்
நம்முடைய குடும்ப வாசல்களின் தாழ்பாள்களை பலப்படுத்துவார். கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளின் வாசல்களின் தாழ்பாள்களை பலப்படுத்துவார். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையின் வாசல்களின் தாழ்பாள்களை பலப்படுத்துவார். நம்முடைய சபையின் வாசல்களின் தாழ்பாள்களை பலப்படுத்தி அதில் உள்ள பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அதே போல நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் என்ற வாசல்களின் தாழ்பாள்களை பலப்படுத்தி நம்முடைய ஜீவனையும் காத்துக்கொள்ள தேவனிடத்தில் நம்ம ஜெபியுங்க. கர்த்தாவே, எங்களுடைய வாசல்களின் தாழ்பாள்களை பலப்படுத்தும். கர்த்தாவே, என் பிள்ளைகளை ஆசீர்வதியும். கர்த்தர் பிள்ளைகளை கனித்தரும் பிள்ளைகளாக, செழிப்பான பிள்ளைகளாக மாற்றும். அவர்களை எந்த தீமையும் அண்டாதபடி செய்யும். அவங்க வாசலுக்குள்ள அவங்கள எந்த தீமையும் அட்டாக் பண்ணாதபடி செய்யும் என்று சாத்தானை ரிபீக் பண்ணிட்டு தேவனை துதித்து நீங்க ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் அதை செய்வார். மறுபடியும் படிப்போமா? சங்கீதம் 147:13. அவர் உன் வாசல்களின் தாழ்பாள்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். ஆமென்.